அர்ஜுனர் திரௌபதியோட சுயம்பரத்துல வென்றதுக்கு பின்னாடி பாண்டவர் ஐவரையும் திரௌபதி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணமான கையோட அஸ்தினாபுரத்துக்கு போறாங்க. அங்க துரியோதனன் பல்வேறு வகையில பாண்டவர்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு பிரச்சனையில அவையோர் எல்லாரும் முன்னாடியும் மகாராஜா திருதராஷ்டிரர் முன்னாடியும் அர்ஜுனர் ஆயுதம் ஏந்திடுறாரு. அதனால கோபம் அடைஞ்ச திருதராஷ்டிரர் பாண்டவர்களை சிறைப்பிடிக்க சொல்லி ஆணையிடுறாரு. இத பிதாமகர் பீஷ்மர் தடுத்து நிறுத்துறாரு. உடனே மகாமந்திரி விதுரரோட ஆலோசனையோட பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆட்சியை பிரிச்சு கொடுத்தரணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. உடனே அரசர் திருதராஷ்டிரர் பாண்டவர்கள மூத்தவரான யுதிஷ்டனை அழைத்து, உங்களுக்கு எந்த தேசம் ஆட்சி புரியறதுக்கு வேணும்னு உன் விருப்பத்தை சொல்லுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு யுதிஷ்டர் காண்டவ பிரஸ்தம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே துரியோதனின் மாமாவான சகுனிக்கும் பெரும் சந்தோஷம். உடனே பீஷ்மர் குறுக்கிடுறாரு. இல்ல, காண்டவ பிரஸ்தம் உனக்கு வேண்டாம், அதை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லி யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காண்டவ பிரஸ்தம் அரசர் சுதர்ஷனால ஆட்சி செய்யப்பட்டதுன்னு, இப்போ இந்திரனோட சாபத்தால நீராதாரமே இல்லாம நாகம் தக்ஷனோட பிடியில இருக்குன்னு, அங்க மனிதர்கள் உள்ள போனாலே தக்ஷன் அவங்கள கொண்டுருவாருங்கிறதும் பீஷ்மர் எடுத்துரைக்கிறார். அதுக்கு யுதிஷ்டர் தனக்கு காண்டவ பிரஸ்தம் பத்தின அனைத்து விவரமும் தெரியும்னோ, நல்லாட்சியில போயிட்டு இருக்க ஒரு தேசத்தை தேர்ந்தெடுத்து ஆட்சி புரியறத விட காண்டவ பிரஸ்தம் மாதிரியான தேசத்தை தேர்ந்தெடுத்து தானே அந்த தேசத்தை உருவாக்கி ஆட்சி புரியறதுல தனக்கு மகிழ்ச்சினோ, அதுவே தன்னோட தந்தையான பாண்டுவுக்கு பெருமை சேர்க்கும்னு சொல்றாரு. அதுக்கு மேல பீஷ்மராலையும் எதுவும் சொல்ல முடியல. திருதராஷ்டிரர் அஸ்தினாபுரத்தோட சார்பா காண்டவ பிரஸ்தத்துக்கு 1,00,000 பொன் முத்திரைகளும் 1,00,000 பசுக்களையும் தரதா வாக்கு கொடுக்கிறாரு யுதிஷ்டர் கிட்ட. அத்தோட மட்டும் இல்லாம நீ என்னைக்குமே அஸ்தினாபுரத்துக்கு எதிரா போர் தொடுத்து வரக்கூடாதுன்னு யுதிஷ்டர் கிட்ட வாக்கு பெறாரு திருதராஷ்டிரர். அத்தோட பாண்டவர்களின் அன்னையான குந்தியும் அஸ்தினாபுரத்திலே தான் இருப்பாங்க, காண்டவ பிரஸ்தம் வரமாட்டாங்கன்னு அறிவிக்கிறாரு. இத ஒரு வேண்டுதலா குந்தி இடத்துல வைக்கிறாரு. குந்தியும் அரசரோட வேண்டுதலை ஏற்று மறுபேச்சு பேசாம நிக்கிறாங்க. வேற வழி இல்லாம பாண்டவர்கள் குந்திய அங்கேயே விட்டுட்டு போக வேண்டியதாகுது. அந்த சமயத்துல அஸ்தினாபுரத்தோட பிரஜைகள் பாண்டவ மன்னனோட புத்திரர்கள் எங்க இருப்பாங்களோ அங்கதான் நாங்களும் இருப்போம்னு சொல்லி காண்டவ பிரஸ்தம் புறப்படுறாங்க. யுதிஷ்டர் எவ்வளவும் எடுத்து சொல்லியும் பிரஜைகள் கேட்கறதா இல்ல. நீங்க இருக்கிற இடத்திலேயே நாங்களும் இருப்போம்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்படி பிரஜைகள்ல ஒருவரான விஷாலியும் விஷாலியோட தந்தையும் பாண்டவர்கள் கூட காண்டவ பிரஸ்தம் புறப்படுறாங்க. விஷாலி யாருன்னா கர்ணனின் தந்தையான அதிரதனோட பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்க தான் விஷாலியோட குடும்பம். விஷாலியோட தந்தை விஷாலிய திரௌபதி கிட்ட இனிமேல் இவன் உங்களுக்கு சேவை செய்வான்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஆனா விஷாலிக்கோ காண்டவ பிரஸ்தம் போறதுல விருப்பம் இல்லை. இது தெரிஞ்சுக்கிட்ட திரௌபதி விஷாலிய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் உனக்கு காண்டவ பிரஸ்தம் வர்றதுல விருப்பம் இல்லைன்னு கேக்குறாங்க. அதுக்கு விஷாலி அஸ்தினாபுரத்துலதான் தன்னோட நண்பர்கள் இருக்காங்கன்னு, அங்கதான் தன்னோட வீடு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு திரௌபதி, அங்கேயோ துரியோதனனோட ஆட்சி நடக்குது, ஆனா காண்டவ பிரஸ்தத்துல பாண்டு மகாராஜாவோட புதல்வர்கள் ஆட்சி நடக்குது, நியாயம் இந்த பக்கம்தான் இருக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. விஷாலியும் புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் காண்டவ பிரஸ்தம் நோக்கி போறாங்க. அந்த சமயத்துல இதை தெரிஞ்சுக்கிட்ட தக்ஷன் அந்த வனத்துல தன்னோட ஆட்சிக்கு கீழே இருக்கிற எல்லா பாம்பையும் பிரஜைகளையும் பாண்டவர்களையும் தாக்க சொல்லி ஏவி விடுறாரு. காண்டவ பிரஸ்த வனத்துல இருந்து நிறைய பாம்புகள் வெளியே வந்து பிரஜைகளை தாக்குது. இதை பார்த்து பாண்டவர்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, திகைச்சு போறாங்க. போராடி களைப்படைறாங்க. அந்த சமயத்துல ஒரு பாம்பு விஷாலியை தாக்க வருது. பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிற அவசரத்துல தனக்கு பின்னாடி இருக்கிற பெருங்குழிய கவனிக்காம விஷாலி குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. பெருங்குழிக்குள்ள விழுந்த விஷாலி எப்படி உயிர் மீண்டாங்க, எப்படி நம்ம கதாநாயகனான கர்ணனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கிறத பின்வரும் பதிவுகளை பார்க்கலாம்.